தன்னுடைய மனைவியை தன்னுடைய மாமனாரை நேசிக்கின்ற பண்பு இடத்தில் இருக்கிறது. இந்த அளவு நேசிக்கின்றார்கள். அத்தனை குடும்ப தலைவர் எந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து நாம் மதிக்கிறோமா? குடும்ப பொறுப்புகளில் பங்கெடுக்கின்ற ஒரு தலைவர், அவர் சிறந்த கணவர் என்ற ஸ்தானத்தில் அவரை நாங்கள் வைத்து பின்பற்றுகிறோமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய குடும்ப விடயங்களிலே பங்கெடுப்பார்கள். நாங்கள் ரொட்டி சுடுகின்ற பொழுது மா பிசைத்து தருவார்கள். அவர்களுடைய ஆடைகளை அவர்களே தைத்துக் கொள்வார்கள். இந்த லட்சணம் எங்களிடத்தில் இருக்கிறதா? அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றும் நேற்றும் 3 குடும்பங்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனை, கணவன் மனைவிகளிடையே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அதில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. கிட்டத்தட்ட 7-8 மணித்தியாளர்கள் அதற்காக செலவழிக்க வேண்டியவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை சீராவை அவர்கள் மீது அன்பு செலுத்துவதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த காட்சிகள் எனக்கு முன்னால் வந்து சென்று கொண்டிருக்கின்றன. இவை எதுவுமே அந்த கணவர்களிடத்திலே இருக்கிறது. அதனாலேதான் அவ்வளவு விரிசலும் குடும்பம் சிதைவடைந்து கொண்டு செல்கிறது. அதில் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திற்கிடையே குடும்பங்கள், broken families, சிதைவடைகின்ற குடும்பங்கள், கணவனுக்கு மனைவிக்கு இடையே பயங்கரமான விரிசல் என்று ஏற்பட்டுக் கொண்டு செல்வதற்கு காரணம் அந்த நபி அவர்களுடைய குடும்ப வாழ்வு எங்களுடைய குடும்பத்தில் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளப்படவில்லை. மனைவி ஒரு துருவம், கணவன் ஒரு துருவம். உண்மையான அன்பு அங்கே இல்லை. மனைவி என்பவள் ஏதோ ஒரு எதிர்காரியாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சூழல், ஒரு அடிமையாக பயன்படுத்தப்படுகின்ற சூழல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிக்கு குடும்பத்துக்கு கொடுத்திருக்கின்ற இடம். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்களுடைய மனைவிமார்களும் சிறந்த முறையில் நடப்பவர்கள். நான் என்னுடைய மனைவிமார்களோடு நல்ல முறையில் நடக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த குடும்ப லட்சணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்வு எங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதா?